நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட செய்யோன் படம் இருக்குல்ல, இந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த செய்யோன் படத்துக்கான ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஷூட்டிங்கை இப்போ வந்து முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்த செய்யோன் படம் இருக்குல்ல, இந்த படம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் உருவாகுது. இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம டேரக்டர் சிவகுமார் முருகேசன் இவரோட டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட இந்த செய்யோன் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட நடிப்பில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிக்கிட்டு கருப்பு படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே வந்து கிடையாது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே பயங்கரமான கலெக்ஷன்ஸ்லாம் இந்த கருப்பு படம் வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த நிலையில் நம்ம சூர்யா அண்ணாவோட 47வது படத்தை டைரக்டர் ஜீத்து மாதவன் இருக்கார்ல, அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம சூர்யா அண்ணாவோட 47வது படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கான அந்த ஷூட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பிளான்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ நம்ம சூர்யா அண்ணாவோட இந்த 47வது படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா அண்ணாவோட அந்த விஸ்வநாதன் சன்ஸ் படம் இருக்குல்ல, இந்த படமும் வந்துட்டு ஆகஸ்ட் 14 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.